மலேசிய தமிழர்களால் கொண்டாடப்படும் பொங்கல் திருநாளுக்கான பொருளுதவிகளை தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டத்தஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் வழங்கினார். 4000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு இப்பொருள் உதவிகள் வழங்கப்பட்டதாகவும், தமிழ் பண்டிகையை அங்கீகரிக்கவும் குடும்பமாக கொண்டாடவும் இந்த உதவிப் பொருட்கள் பயனாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ் பண்டிகையான பொங்கலை இந்தியர்கள் கொண்டாடும் நிலையில் பொங்கல் நாளன்று செவ்வாய்க்கிழமை இந்திய பொருளாதார மேம்பாட்டுக்காக புதிய அறிவிப்பை வெளியிடவிருப்பதாக டத்தஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஈடுபட்ட 60 மோட்டார் சைக்கிள்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளதாகவும் 8 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாகவும் பாராடயா மாவட்ட காவல்துறை தலைவர் சஜாலி அடாம் தெரிவித்தார். நேற்று நள்ளிரவு பினாங்கில் உள்ள சுல்தான் அப்துல் ஹலீம் மூவாட் ஜாம் ஷா சாலையில் சட்டவிரோதமாக மோட்டார் சைக்கிள் பந்தயம் நடத்துவதாக பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும், இதில் 120 மோட்டார் சைக்கிள்களை சோதனையிட்டதில் 170 சம்மன்கள் வழங்கப்பட்டதாகவும் 20 வயதுடைய 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். முன்னாள் பிரதமர் மகாதீர் கருத்துக்களை வெளியிடும் போது கவனமாக இருக்க வேண்டும் என்று முன்னாள் பிரதமர் குன் அப்துல்லா அமாட் படாவியின் மகன் தான் ஸ்ரீ கமாலுடீன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிரதமராக இருக்கும் தந்தைகளின் பதவியை பயன்படுத்தி பிள்ளைகள் சொத்துக்களை குவிப்பதாக மகாதீர் தெரிவித்திருப்பது அபத்தமானது என்றும், இதற்கு தாம் எதிர்வினையாற்றினால் அதனை மகாதீரால் தாங்க முடியாது என்றும் படாவியின் மகன் தான் ஸ்ரீ கமாலுடீன் தெரிவித்துள்ளார். மகாதீர் பலர் மீது தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை கொண்டிருக்கிறார். அதனால் எல்லோரையும் ஒரே மாதிரி அணுகுகிறார். வயோதிகத்தில் இது இயல்பு என்றாலும் சில நேரங்களில் நம் கருத்துக்களை வெளிப்படுத்தும் முன்னர் சற்று சிந்திக்க வேண்டும் என்று அவர் கூறினார். கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் குலு சிடிலியில் உள்ள குட்டையில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 3 பலியானதாக கோத்தாத்திங்கி மாவட்ட மீட்புத்துறை இயக்குனர் சலாவுடீன் அமி நோடின் தெரிவித்துள்ளார். மாலை 4:40 மணி அளவில் ஏற்பட்ட விபத்தில் ஒருவரின் சடலம் உடனடியாக மீட்கப்பட்ட நிலையில் மேலும் இருவரின் சடலத்தை இரவு 11 மணிக்கும் நள்ளிரவு 12:10 மணிக்கும் மீட்பு படையினர் மீட்டனர். கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் செம்பனை தோட்ட குட்டையில் கவிழ்ந்ததால் வாகனத்தில் இருந்தவர்களை மீட்க சவாலாக இருந்ததாக சலாவுடீன் தெரிவித்தார். கனமழையின் காரணமாக ஜொகூரில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் 5 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. கோத்தாத்திங்கி, க்ளுவாங், கூலாய், பொந்தியான், ஜொகூர் பாரு என 5 மாவட்டங்களில் 533 குடும்பங்களைச் சேர்ந்த 1786 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. கோத்தாத்திங்கி மாவட்டத்தில் கடுமையான வெள்ளம் ஏற்பட்டதாகவும் 345 குடும்பங்களைச் சேர்ந்த 1085 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 13 வெள்ள நிவாரண மையங்களில் தற்காலிகமாக அவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஜொகூர் மாநில இயற்கை பேரிடர் துறையின் இயக்குனர் தான்ஸ்ரீ டாக்டர் அஸ்மி ரொஹானி தெரிவித்தார். போலி முதலீடு போல போலி வேலைவாய்ப்புகளை உருவாக்கி பணம் பறிக்கும் கும்பலிடம் 4,44,967 வெள்ளி பணத்தை இழந்த 42 வயது தொழில்நுட்ப வல்லுநர் ஒருவர் காவல்துறையில் புகார் அளித்ததாக பேரா மாநில காவல்துறை தலைவர் ஜூல் கஃப்லி சரியார் தெரிவித்தார். கடந்த நவம்பர் மாதம் வாட்ஸ்அப் மூலம் அறிமுகமான ஆடவர் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதாக கூறி முதலீடு போல அல்லாமல் நிறுவனத்தை தொடங்கவிருப்பதாக கூறியிருக்கிறார். நிறுவனத்தின் முக்கிய குத்தகைகளை பெற 4,44,967 வெள்ளி பணம் செலுத்த வேண்டும் என தெரிவித்ததும் 10 வங்கிக் கணக்குகளுக்கு பண பரிவர்த்தனைகளை செய்ததாகவும், அதன் பின்னர் இன்று வரை சம்பந்தப்பட்ட நிறுவனம் தொடர்பாக எந்த ஒரு தகவலும் இல்லை என்றும் அவர் புகார் அளித்துள்ளார். சபா தாவாவ் நகரில் உள்ள ஒரு நீர்நிலை கிராமத்தில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் 80 வீடுகள் எரிந்து நாசமாகின. பத்து தீகா ஜலான் அப்பாஸில் உள்ள கம்போங் ஸ்ரீ அமானில் காலை 7:30 மணி அளவில் ஏற்பட்ட தீ மர வீடுகள் ஒன்றுக்கொன்று நெருக்கமாக இருந்ததால் விரைவாக பரவியதாக தாவாவ் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய தலைவர் ஜெமிஷின் உஜின் தெரிவித்தார். புகை மூட்டம் காரணமாக 3 பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாகவும், அவசர மருத்துவ மீட்பு குழுவினரால் சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் அவர்கள் சீராக இருப்பதாகவும் அவர் கூறினார். பொது பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 51 தீ அணைப்பு மற்றும் மீட்பு பணியாளர்களால் தீ அணைக்கப்பட்டது. காலை 9:20 மணி அளவில் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்துக்கான காரணம் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை.
ஜொகூர் கோத்தாதிங்கியில் 5 டன் லாரியுடன் டொயோட்டா வியாஸ் ரக வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 சம்பவ இடத்திலேயே பலியானதுடன் லாரி ஓட்டுநர் படுகாயம் அடைந்ததாக கோத்தாதிங்கி மாவட்ட மீட்புத்துறை அதிகாரி ஜாருல் நிசாம் ஜொகாரி தெரிவித்தார். நண்பகல் 12:52 மணியளவில் பத்து தீகா சாலையில் 5 டன் லாரியின் பின்புறம் வாகனம் மோதியதாக நம்பப்படுகிறது. விபத்தில் 22 வயது கணவன் மனைவி இருவருடன் 5 மாத குழந்தையும் 20 வயது மற்றோர் ஆடவரும் பலியானதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.